அரசிடமிருந்து எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. பாசிச ஆட்சி நடத்துகின்ற பாஜகவிடம் எச்சரிக்கை, 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 பாஜகவிடம் எச்சரிக்கை. வெள்ள நிவாரணம் தராதவர்கள், வெள்ள நிவாரணம் தராதவர்கள் வாக்கை அல்ல வருகிறார்கள். எச்சரிக்கை, எச்சரிக்கை. நீட்டை தலையில் கட்டியவர்கள் நாட்டை மீண்டும் ஆளுவதா? எச்சரிக்கை, எச்சரிக்கை. இந்திய மக்களை எச்சரிக்கை, ஆபத்து, ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து. மீட்டெடுப்போம், RSS இடமிருந்து மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். இந்தியாவை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். பாஜகவிடமிருந்து மீட்டெடுப்போம். கல்வித்துறையை வணிகமாக்கும் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, கல்வித்துறையை வணிகமாக்கும் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, மருத்துவ கல்வி கனவை பறிக்கும் நீட் தேர்வு திணிப்பு, உயர் கல்வி கூடங்கள் எல்லாம் இடஒதுக்கீடு பறிப்பு. எங்கே போச்சு, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, உத்தரவாதம் எங்கே போச்சு, வேலை வாய்ப்பு உத்தரவாதம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, உண்ணா வழக்கு என்ன ஆச்சு, ஆசிபா வழக்கு என்ன ஆச்சு, 10 ஆண்டு பாஜக ஆட்சி, மொத்தமாய் உரிமைகள் பறிபோச்சு. போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். புறக்கணிப்போம், மதவாத சக்திகளை புறக்கணிப்போம். புறக்கணிப்பீர், மதவாத சக்திகளை தேர்தலில் புறக்கணிப்பீர். தோற்கடிப்போம் சனாதன கும்பலை, மதவெறி கும்பலை தோற்கடிப்போம். சனாதன கும்பலை, மதவெறி கும்பலை, பாசிச கும்பலை தோற்கடிப்போம். போராட்டம், சனாதனத்துக்கும் சமூக நீதிக்கும் போராட்டம். ஆரிய திராவிட போராட்டம், சமூக நீதியை வென்றெடுப்போம், சனாதனத்தை வேறெடுப்போம். இளைஞரணி சார்பிலே நடத்தப்படக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதை பற்றது, எதை மையப்படுத்தியது என்பதை எனக்கு முன்னாலே இங்கு தெளிவாக ஆரம்பத்திலிருந்து இறுதியில் பேசிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் வரை அத்துணை பொறுப்பாளர்களும் சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். அதனுடைய மைய கருத்து இன்றைய தலைப்பு, பாஜக அரசு ஒரு மக்கள் விரோத அரசு. இந்த மக்கள் விரோத அரசை தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ அவர்கள் 2 முறை தேர்தலிலே மக்கள் ஏமாந்திருக்கிறார்களோ
அல்லது வித்தைகளால் வந்தார்களோ அது தெரியாது. ஆனாலும் மிக முக்கியமாக இப்போது வரக்கூடிய அடுத்த ஏப்ரலில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலிலே மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால், அதாவது மூன்றாவது முறை மோடி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த ஆட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி, பாஜக என்ற அதனுடைய அரசியல் கட்சியின் மூலமாக நடத்தப்படுகிற ஒரு எதேச்சாரிகார ஆட்சி இருக்கிறதே, அது மீண்டும் வரக்கூடியது என்ற அளவிலே நம்முடைய மக்கள் ஏமாந்தாலோ அல்லது ஏமாற்றப்பட்டாலோ என்ன ஆகும் என்பதைத்தான் இங்கே நம்முடைய தோழர்கள் ஒரு போராட்டத்தின் மூலமாக, ஒரு அறப்போராட்டத்தின் மூலமாக, கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அருமை தோழர் நாத்திய பொன்முடி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய சுரேஷ் அவர்களே, மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர்களாக முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய அருமை தோழர்கள் வெற்றிக்குமார், சிற்றரசு, தம்பி பிரபாகரன், அருண்குமார், வேலு, செல்லத்துறை, வேல்முருகன், அறிவன், ஜெகநாதன், வெற்றிவேல், முனைவர் ராஜவேல், குமார், கமல்குமார், சவுந்தரபாண்டியன் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய கழக துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் வி அன்பராஜ் அவர்களே, கழக பொருளாளர் குமரேசன் அவர்களே, மற்றும் கழக செயலவை தலைவர் வீரமர்த்தினி அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் அவர்களே, குணசேகரன் அவர்களே, பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் இன்பக்கனி அவர்களே, வெளியுறவு செயலாளர் கருணாநிதி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களே, மணியம்மை அவர்களே, தலைமை கழக அமைப்பாளர் இளந்திரையன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற தென் சென்னை, வட சென்னை மற்ற பிற மாவட்ட தலைவர்களே, செயலாளர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் தோழர் சண்முகப்பிரியன் அவர்களே, மற்றும் இந்த அறப்போராட்டத்திலே கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற அருமை சகோதரிகளே, தோழர்களே, நண்பர்களே, அனைத்து இயக்கங்களை சார்ந்த, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட பெரியோர்களே, ஊடகவியலாளர்களான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தோழர்கள் ஏராளமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. வருகின்ற தேர்தல் இருக்கிறதே, இது சாதாரண தேர்தல் அல்ல, இது ஒரு ஜீவ மரண போராட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வாழ்வா சாவா என்ற ஒரு பிரச்சனை என்று முக்கியமாக சொல்வார்கள். இந்த வாழ்வா சாவா என்று சொல்லுகிற நேரத்தில் தனிநபர்களுடைய வாழ்வா சாவா என்பதற்கு பொருள் அல்ல. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் சுதந்திரமாக கருத்து சொல்ல, இப்படியெல்லாம் நம்முடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஜனநாயகம் என்ற மக்கள் நாயகத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது. இந்த வாய்ப்பு யாரோ நமக்கு கொடுத்த சலுகை அல்ல, அல்லது எவரோ போட்ட பிச்சை அல்ல. மாறாக இந்திய அரசியல் சட்டம் என்ற அந்த அரசியல் சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களுடைய தலைமையிலே பல சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை இருக்கிறதே, அந்த முகப்புரை தொடங்கப்பட்ட போதே we the people என்று ஆரம்பிக்கும். மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொண்ட, அருள்கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும், நாம் இன்றைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படவில்லையானால் அது பணநாயகத்தாலோ, ஜாதி நாயகத்தாலோ, பார்ப்பன நாயகத்தாலோ, அல்லது பதவி வெறியருடைய நாயகத்தாலோ, அல்லது மதவெறியருடைய ஆட்சியினாலோ அது பறிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் மனிதர்களாக இருக்க முடியாது. தயவுசெய்து இதில்
கட்சி, ஜாதி, மதம் எல்லாம் பின்னால, மனிதர்களா இருக்க முடியாது. நிறைய சொன்னாங்க. மோடி ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகள்ல எப்படி இருந்ததெல்லாம் சொன்னார். அது வேண்டாம். உங்களுக்கு சுருக்கமா 2-3 விஷயங்களை சொல்றேன். ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் மீண்டும் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள், சொல்ல வேண்டாம். இந்த ஆட்சியில கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி எப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா, மனிதர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாடுகளுக்கு பாதுகாப்பு உண்டு, பிராணிகள் மாட்டுக்கு பாதுகாப்பு உண்டு. பசுமாட்டுக்கு இருக்கிற பாதுகாப்பை நான் காலமெல்லாம் உழைக்கிறானே என்னுடைய சகோதரன் வயல்வெளியில இறங்கி, அந்த உழைக்கிறவனுக்கு கிடையாது. நமக்கு சோறு கொடுக்குறான் பாருங்க, அதுக்காக சேத்துல இறங்கி இருக்கிறான விவசாயி, அவனுக்கு பாதுகாப்பு இந்த ஆட்டை கிடையாது. நேற்று கூட 6 பேர் இறந்திருக்கிறாங்க. முதல்ல அவர்களுடைய அனுதாபத்தை, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். விவசாயிகள் போராட்டம் அங்கே அப்படியே குமுறி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி தலைநகரத்துல உள்ள வராதேன்னு சுத்தி போட்டு வச்சிருக்கான். எந்த நாட்டிலேயாவது சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல போகக்கூடாது. இந்திய அரசியல் சட்டத்துல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில எல்லோரும் எங்கும் எப்போதும் நடமாடலாம் அப்படின்னு. இந்த நடமாடுறதுக்கு தடை போட்டதை எதிர்த்ததுதான் 100 வருஷத்துக்கு முன்னால வைக்கம் போராட்டம். ஆனா இந்த ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி, டெல்லிக்கு வராதே விவசாயிகள், அதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் போட்டு அங்க ராணுவத்தை மாதிரி இரும்பு கம்மி போடு, மற்றது போடு, அவர்களை அனுப்பாத அப்படி சொல்றது மட்டுமல்ல, ஜனநாயக உரிமைகளை எப்படி பறித்திருக்கிறார்கள்னா, ஹரியானா மாநிலம் டெல்லிக்கு பக்கத்துல நம்ம செங்கல்பட்டு மாதிரி அது பூராமே. அப்படிப்பட்ட அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட 15 நாட்களாக இன்டர்நெட் கிடையாது, இணையமே கிடையாது, போன் வச்சிருக்க முடியாது. இன்றைய நிலையில எல்லாரும் தொலைபேசி வச்சிருக்கீங்க, அது கிடையாது பூராமே. அதே மாதிரிதான் மிகப்பெரிய அளவுக்கு மணிப்பூர், நம்ம மோடி அடிக்கடி போயிட்டு வர்ற ஊரு. இதுவரையில இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. அது மணிப்பூர் கிழக்க இருக்கு. அங்க ஒடுக்கப்பட்ட சகோதரிகள் நிர்வாணப்படுத்தப்பட்டார். பழங்குடியினர் இந்த ஆட்சியில அந்த மகளிருக்காக நான் உத்தரவாதம் வாதத்திலேயே இது ஒரு புது வாதம், மோடி வாதம் இருக்க. விளம்பரத்துல பாத்தீங்கன்னா எல்லா தாய்மார்கள் இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த சீரியல்ல ஒரு கட்டம் முடிஞ்ச உடனே டப்புன்னு பாத்தீங்கன்னா அதுல மொத்தமே 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த சீரியல். அதுல மோடி தான் பெரிய ஆக்டர். பாத்தீங்கன்னா உத்தரவாதம்னு அது பாட்டுக்கு வருவார். திடீர்னு சம்பந்தமே இருக்காது. பாட்டி உட்கார்ந்துருப்பாங்க, கிளவி உட்கார்ந்துருப்பாங்க, இவங்க ஒருத்தருப்பாங்க. மிக முக்கியமா அது மாதிரி அவர் சொன்னார் பாருங்க, விளம்பரம் அதுல மிகப்பெரிய அளவுக்கு. அப்படி பெண்களுக்காக நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம். அது இல்லாத நண்பர்கள் சொன்னாங்க. நான் எல்லா கூட்டத்திலையும் முதல்லயே சொன்னேன். திடீர்னு நம்ம ஆளுக்கு இங்க வந்து வித்தியாசம் இல்லாம சப்கா சாத் சப்கா விகாஸ்னா ஒண்ணுமே புரியல. என்னடா வளர்ச்சி என்ன வளர்ச்சி? மிக முக்கியமா அது மட்டும் இல்ல, குடுகுடுப்புக்காரன் வர்றான் பாருங்க. நல்ல காலம் வருதுன்னு தட்டுவான். முன்னால 4:30 மணிக்கு வந்து கேட்டா ரொம்ப நல்லதுன்னு நம்ம ஆளே முட்டாள்தனமா நினைப்பான் பூராமே. அதுல அச்சேதீன் அதான் நல்ல காலம் வருதான் பூரா மிக முக்கியமா. இப்படி எல்லாமே ஹிந்தி மயம். அது மட்டுமல்ல, உண்மைக்கு மாறானது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த நடந்தபோது மனிதர்களுக்கு இல்லாத உரிமை மாட்டுக்கு உண்டு. ஏன்னா இந்த மாட்டை பாதுகாக்கிறோம்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் தான் 80 பேர் உறுப்பினர்கள் அதிகமா இருக்கிறது. அந்த 80 பேர் நாடாளுமன்றம் அனுப்புற உத்தரப்பிரதேசத்துல இதுக்கு முன்னால பல பிரதமர்களை உண்டாக்குற உத்தரப்பிரதேசம் நடக்கூடிய ஒரு சாமியார் ஆட்சியில RSSல மிகப்பெரிய அளவிற்கு பொய்யான தகவல் பரப்புறான். ஒரு இஸ்லாமியர் மாட்டுக்கறி சாப்பிட்டாரு, மாட்டுக்கறி இல்ல போறாமே. உடனே என்ன பண்றான், மாட்டுக்கறின்னு. இங்க பாத்தீங்கன்னா தென்னாட்டுல பாத்தீங்கன்னா பீஃப் கிடைக்கும். பீப் தமிழ்ல எழுதுவான், பீஃப் கூட இருக்காது. அதுல மாட்டுக்கறின்னு சொல்ல மாட்டார் அம்மாள். பாட்டு இறைச்சின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப கௌரவம். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பீப்பு கிடைக்கும் இங்க, பீப்பு அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு. அந்த உரிமை எங்க இருக்குன்னா இந்தியாவிலேயே ரொம்ப தாராளமா
மாட்டுக்கறி. அது மட்டுமல்ல, மாட்டு இறைச்சி. தருமபுரி மாவட்டத்துல மாட்டு இறைச்சியை தூக்கிட்டு ஒரு பாட்டி விற்கிறதுக்காக போயிருக்குது நேத்து. போன உடனே அதை அந்த அந்த நடத்துனர் இருக்காரு, கண்டக்டரு, மாட்டு இறைச்சியா, நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பூரா. அதுல எல்லாத்துலயும் எதனால சொன்னான்னு தெரியல, ஒருவேளை காவியா அல்லது வேற எதாவது தெரியாது. உடனே இறக்குன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்துல இதுதான் திராவிடர் ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அடுத்த நிமிஷத்துல அந்த கண்டக்டரை இறக்கி விட்டாங்க, பதவியில இருந்து இறக்கு. மிக முன்னு நடத்து. இது எங்க? தமிழ்நாட்டுல. காரணம் என்ன? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின். இதுதான் மிக முக்கியம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கள். என்ன அவன் சாப்பிடுறத நீ நிர்ணயம் பண்றதா, நான் என்ன சாப்பிடுறதுன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தோழர்களுக்கு நான் கேட்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறீங்கன்னு கேட்டாலும் இங்க விட்டுருவீங்களா? இல்ல, நீ ஏன் குழம்பு வச்சு கொடுக்குற? நான் என்ன சாப்பிடுறதுங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீ யார் சொல்றது அப்படின்னு சொல்றேன். மருத்துவமனைக்கு போறோம் நம்ம நோய் தீர்க்கறதுக்காக, அப்ப நமக்கு பக்குவம் பத்திய சாப்பாடுன்னு அவர் கொடுக்குறாரு. அவரு அப்ப அந்தாண்ட டாக்டர் போனா நம்மால் என்ன சொல்றா, இப்போ நோயாளியா இருக்குது, என்னங்க 2 வேளை இதையே சாப்பிட்டாங்க, வீட்டுல இருந்து ஏதாவது வர முடியுமா, பார்க்க கொண்டு வரங்க. அப்படி ஒரு இதுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம். உண்ணுவதற்கு சுதந்திரம் கிடையாது, உடுப்பதற்கு சுதந்திரம் இல்லை, அடையாளப்படுத்துவது இல்லை. ஜனநாயகம் என்பது இருக்கிறதே கொச்சைப்படுத்தப்பட்டது. ஜனநாயகம், மக்கள் நாயகம். அந்த மக்கள் வாழ்வதற்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 10 ஆண்டுகளா இங்கெல்லாம் சொன்னாங்க, கவிஞர் சொன்னாரு, மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க. இவரெல்லாம் பத்தி காட்டி உலக அளவுல எத்தனாவதுல இருக்கோம்? 161ஆவதுல இருக்கோம். மொத்தமே 125, அதுல 124ஆவதுல இருக்கோம். 130. இதை கூட சொன்னீங்கன்னா எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரா அண்ணாமலையும் மோடியும்னா? பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில இருக்கோம் பாத்தீங்களா? நம்ம ஆள் அதுக்கு தலையாட்டுவான், பின்னால இருக்கமா முன்னால இருக்கமான்னு தெரியாது. இதுதாங்க அவன் பிரச்சாரம். இதை நான் வேடிக்கைக்காக நகைச்சுவைக்காக சொல்ல நினைக்காதீங்க. இந்த நாட்டில் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கின்றன, இருந்திருக்கின்றன, நாளைக்கும் வரலாம். திடீர்னு கட்சி வேற வரும், திடீர்னு 2 சினிமாவில் நடிச்சா உடனே ஒரு கட்சி வரும். இப்படி எல்லாமே கட்சிக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. ஆனா எந்த கட்சியும் இதுவரையில ஒரே ஒரு கட்சி பிஜேபியை தவிர, RSS தவிர அரசியல் கட்சியில பொய் சொல்றதுக்கே ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கான். வேடிக்கையாக பொய் சொல்றதுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு 20,000 30,000 பேரை வச்சிருக்கான். அதுக்கு ஆங்கிலத்துல டிராவல்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பொய்யை பரப்பி விடுறதுக்கு. என்னன்னா அங்க உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இப்ப நவீன கருத்து இருக்கு பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் நெட்ல அடிக்கிறோம், உடனே அடிச்ச உடனே எல்லாரும் பாக்குறான். சமூக வலைதளம் வந்துருச்சுன்னு சொன்னான். திடீர்னு உயிரோடு இருக்கிறவன சாகடிக்கிறான், செத்து போனவன உயிரோடு உழவறான். எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு அவர்களால செய்ய முடியும். ஒண்ணு வேண்டாமே. இப்ப 2 நாளைக்கு முன்னால 4 நாளைக்கு முன்னால அவங்களுடைய இப்படியெல்லாம் மக்களுக்கு பொய்யை சொல்லி பரப்பி தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற திட்டமிட்டு இருக்காங்க. மக்கள் ஆதரவுனால இவர்கள் நடத்திய உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்தினாலும் இல்லை. அதுதான் சொன்னாங்க, 2 கோடி பேருக்கு வேலை எங்க? 15 லட்சம் ரூபாய் பணம் எங்க? விவசாயிகள் இன்னைக்கு போராடுறாங்களே, 6 பேர் இறந்து போயிருக்காங்களே விவசாயிகள் டெல்லியிலேயே மற்றதுல எங்க பார்த்தாலும் அங்க நடைமுறையில் வடநாடு குமுறி கொண்டிருக்கிறத. மிக முக்கியமா இந்த ஆட்சி யார் மீது உட்கார்ந்துருக்காங்க? மக்களுடைய கோபம் என்ற எரிமலையின் மீது உட்கார்ந்து கொண்டு மகுடி வாசித்துக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று சொன்னால் நண்பர்களே, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள் சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் வீதி பீப்புள் நமக்கு நாமே அளித்த சட்டம். திடீர்னு நல்ல வித்தைக்காரர்கள், வித்தையிலேயே ரொம்ப சிறப்பான வித்தை எது தெரியுங்களா? மோடி வித்தை. மிகப்பெரிய அளவுக்கு எல்லாமே வித்தையில. இப்ப கூட ஜனநாயகத்துக்கே ஒரு புது தத்துவம், எல்லாத்துக்குமே புது அர்த்தம், புது தத்துவம், புது வழி ஒன்னா இருக்க. என்னன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இங்க கேட்டாங்க, அது எப்படி 370ன்னு சரியா சொல்றாங்கன்னு கேட்டாரு. அது என்ன கணக்குன்னா, மக்கள் ஓட்டு போடலன்னா எங்களுக்கு என்ன கவலை? ஓட்டு பெட்டி ஓட்டு போடும். ஒருவேளை ஓட்டு போட்டி கண்டுபிடிச்சிருக்காங்களோ இதுவரையே இல்லாம? ஓட்டு பெட்டியே ஓட்டு போடும்னா நம்ம ஊர்ல அதுக்கு முன்னால் நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருக்கோம். என்னன்னா
இந்த செடி இருக்கு பாருங்க சில, அது என்ன செடி, அது தொட்டா செடிங்கி, அதை எடுத்து உள்ள புத்தகத்துல நான் கூட வச்சிருக்கேன், பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது வச்சிருவான், வச்சுட்டு கூட இருக்கும் என்னன்னா கட்டி போட்டா குட்டி போடுற செடி அது அப்படின்னு, அது மாதிரி சொல்லுவான் போறா. அது மாதிரி இப்போ ஓட்டு வித்தையில மிகப்பெரிய அளவு. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. ஏன்னு கேட்டா ஏராளமா பணம் சம்பாதிக்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மிரட்டல், இன்னொரு பக்கம் அச்சுறுத்தல், இல்லைன்னா ஆசை காட்டுறது எல்லாம் வச்சுட்டேன். திடீர்னு பாருங்க, யாராலையும் கட்சிக்கு சேர முடியலையே. தமிழ்நாட்டில் கட்சி வளருது எப்படி? அடுத்தவன் சொத்து திருடி, அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவுக்கு எதுவும் வர முடியாது. நீங்கள் தனியாக ஒரு இடத்துல, அதாவது மொத்தமும் இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த பாத்தீங்கன்னா தேடப்படுகிற குற்றவாளிகள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா பாதுகாப்பா பிஜேபி அந்த கட்சிக்கு தான் பாதுகாப்பா இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம். ஒன்றும் இல்லையே, நம்ம பக்கத்துல கூடுவாஞ்சேரி கிட்ட போய் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் அவளை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்ற நடைமுறை சொல்றேன். அங்க பெரிய தலைவர்கள் மாதிரி வந்து பெருசா வந்து உட்கார்றதுக்காக கட்சியில சேர்றதுக்கு வர்றாங்க. அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமேன்னு நம்ம காவல்துறை அதிகாரிகள் அங்க போயிருக்காங்க. இந்த காவல்துறை அதிகாரியை பார்த்த உடனே இந்த கட்சியில சேர வந்த பிரமுகர் இருக்காரு, ஓடுறாரு. ஏயா ஓடுறா? தேடப்பட்ட குற்றவாளிக்கு ஆகுறான், அதுதான் மிக முக்கியம். இப்படி எல்லாமே இதுதானே உங்க கட்சியினுடைய நோக்கம். ஒண்ணு ஏற்கனவே மிஸ்டு கால், சொந்த கால் கிடையாது. ஆனா இப்போ வந்து என்னன்னா மிக முக்கியமா இவங்க, ஆனா அதையும் தாண்டி அவர்களை ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. என்னன்னா, நீ என்னையா கஷ்டப்பட்டு என்ன நீங்க ஓட்டு போட்டு அது பண்ணி உழைச்சி எல்லாம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி வாங்க, நாங்க நோகாம அவங்கள அப்படியே தூக்கி வச்சுக்கிறோம், பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அல்லது பயமுறுத்தி வாங்கிக்கிறோம் அப்படின்னு. பாண்டிச்சேரியில எப்படிங்க பாஜக ரங்கசாமி கட்சி வந்தது? அவ்வளவு பேர் திரிசூலம் வச்சிருக்காரு. திரிசூலம், ஒரு சூலம் மூணு திரிசூலத்துக்கு 3 குத்துறது இருக்கும். ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று என்ன, அதாவது அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை ரொம்ப நாணயமான துறைங்கிறது தான் மதுரை அதிகாரி ஒருத்தர் தினம் நடந்துகிட்டு இருக்காரு, மிக முக்கியமா. அது மட்டுமே இல்லை, இப்படி இவ்வளவு மோசம். ஊழல் எங்கே? ஊழலை ஒழிப்போம் என்ன சொல்லியிருக்கணும்? அவருக்காக வாதாடலாமா மத்திய அரசாங்கம்? மிக முக்கியமா அந்த துறையில உண்மையாகவே ஊழலை ஒழிக்கிறது தான் பிரதமருடைய நோக்கம்னா, அவருடைய துறையில இருக்கக்கூடியதுல அதிகாரி லஞ்சம் வாங்குறாங்களா, அப்படியா உடனே அவர் மேல நடவடிக்கை எடுக்காது. பிடிச்சாங்களா தமிழ்நாடு அரசை பாராட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவருக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு தானே என்ன நடத்துகிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு. எதற்காக இப்படி? எந்த துறையிலும் நேர்மை இல்லை, ஜனநாயகம் பாழ்பட்டு இருக்கிறது. அந்த முகப்புரையில அழகாக சொன்னார், முதல்ல இறையாண்மை இல்லை. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் எங்க இருக்கான்றதை நாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இந்தியாவில் கிழக்க போற அசாம், அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேகாலயா வரிசையா வந்திருக்கும் போது இன்னொரு பகுதி அருணாச்சல பிரதேசம் பேரு. எங்க இருக்காங்கன்னா சீனாக்காரன் பாதிக்கு மேல கிராமம் நகரம் எல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு தெரியாது, அப்படி பேசுறதுக்கு இல்லை. இது மாதிரி எத்தனையோ செய்திகள் சொல்லலாம், அதிக நேரம் சொல்ல வேண்டாம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கிடையாது. ஒன்னே ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு படத்து எடுக்க வேண்டாம், 3 விவசாயிகள் வந்து போராடுறாங்களே, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, அதே மாதிரி மற்ற டெல்லி, இங்க இருக்கிறது ஏன் போட்டு நீங்க தடுத்துட்டா போதுமா? மனதின் குரல், அதுக்கு என்ன இந்தியில பேரு? மங்கி பாத். மங்கி பாத் அது சொல்லுவாரு. அந்த மங்கி பாத் படி மனதின் குரல் இருக்குல்ல, உங்களுக்கு மனதின் குரல் இருந்தா ஒரே ஒரு கேள்வி அவங்க கேட்கறாங்க. விவசாயிகள் வேற ஒன்றும் அவங்க வந்து மலையை புரட்ட சொல்லி கேட்கல. அவங்க கேட்டு, பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் இந்த 3 சட்டங்கள் கொடுமையானது என்பதை எங்களுடைய ஓராண்டு காலத்துக்கு மேல் நாங்கள் பனியிலும் கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் தாக்கும் பனியிலும் நாங்கள் அவதிப்பட்டோமே, அந்த அவதிக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அதை உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டீர்கள். சரின்னு நாங்களும் நம்பினோம். உடனே நீங்க உறுதிமொழி எல்லாம் நாங்க நடத்திடுறோம், உங்களுக்கு குறைந்தபட்ச விலை கொடுக்குறோம், இல்லைன்னா பெரும் முதலாளிகள் அதை நாங்க உழைக்கிறத பெரும் முதலாளிகள் அறுவடை செஞ்சிருவாங்க,
கார்ப்பரேட் முதலாளிகள் லாபம் அடைவாங்கன்னு. தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய நிலை என்ன? இன்றைய திராவிட மாடல் ஆட்சியில தனியா வேளாண்மை துறைக்கு விவசாயிகளுக்கு பட்ஜெட் போட்ட ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சி. இந்தியாவில் விவசாயிகள் நிலை என்ன? விவசாயிகள் அங்க கண்ணீர் புகையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்க மகிழ்ச்சி கண்ணீர் விடுறான் இங்க விவசாயி. அங்க பார்த்தீங்களேனா மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நீங்க நிறைவேற்றுங்க. அதுவும் என்ன, 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்துல நீங்க செய்யுங்க அப்படின்னு கேட்டு குறைந்தபட்ச விலை கேட்கறது தவறா? அல்லது வாபஸ் வாங்க வழக்குகள் போட்டீங்க, 42,000 வழக்கு, 42,000 பேர் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்குங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பரிசு என்ன? கண்ணீர் புகை, குண்டாந்தடி அடி. அது 6 பேர் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கொடுமை! அல்லல் பட்டு ஆற்றாத அழுகண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும்படை. ஒரு ஆட்சிக்கு எதிரானது மக்கள். அந்த மக்கள் விரோதம்னு நாங்க ஏன் சொல்றோம்னா, எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில எங்களுக்கு ஏதாவது கோபதாகுமா? இல்ல நாங்க ஏதாவது நாளைக்கு திராவிட கழகத்துக்காரங்க மந்திரியா வர போறோமா? இல்ல எங்களுக்கு ஏதாவது எங்களை கேட்கிற ஒருத்தர் என்ன, நீங்க திராவிட கழகம் எத்தனை தொகுதிகள்? ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க தொகுதிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பத்திரிகையாளர்களாம் எழுதுறாங்க, அவருக்கு அந்த தொகுதி, இவருக்கு அந்த தொகுதி. அது முடிகிறவர்கள் அவங்களுக்கு நல்ல தீனியா இருக்கும், அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு. எங்களை ஒருத்தர் கேட்டாரு, நான் கேட்டேன், சார் நீங்க எதுவும் தொகுதி கேட்கல? நாங்க நிறைய கேட்டிருக்கேன். சாதாரண தமிழ்நாட்டில் 40 தொகுதி, இந்தியா 534 தொகுதி எங்க தொகுதி. சாதாரண இது இப்ப சொல்லல. இந்த தொகுதி முதலாவது அரசியல் சட்டம் திருத்தனதே தந்தை பெரியாரால. அப்பவே சொன்னாங்க நம்முடைய தோழனா, ஒரே ஒரு எம்பி இல்லாதவர் தான் பெரும்பான்மையா இந்த சமூகத்தை பெற்றிருக்கிறார். திருத்தப்பட்டது 69% இடஒதுக்கீடு வந்தது பாருங்க. அந்த இடஒதுக்கீட்டுல அங்க 9வது அட்டவணை வருகிற நேரத்துல அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்ன்றப்ப எதிர்ப்பே இல்லை. 340 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அத்தனை பேரும் பிஜேபி உள்பட ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா அது திராவிட கழகத்தினுடைய முயற்சியினால 69% வரலாறு. இதெல்லாம் நாங்க கதை அளக்கிற ஆதாரத்தோட சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு இந்த கொடுமைகள் போகணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில மோடிங்கிற தனி மனிதர் மேல கோபம் இல்லை. அவர் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு, அவருக்கு ரொம்ப ஆசை. இவர் கூட சொன்னார் 10 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு ட்ரெஸ். ஒரு காலத்துல ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஆசை இருக்கும். அப்ப அதை நிறைவேற்றிக்கலாம். இப்ப நம்ம பாட்டுக்கள் இல்லையா புதுசா வந்ததுல. அதனால அவருடைய ஆசைகள் எது வேணா இருக்கட்டும். 10 லட்சம் இல்லை, 20 லட்சத்தை கூட போட்டுக்கிட்டோம். ஆனா சாதாரணமா அந்த 15 லட்சம் என்னங்க ஆச்சுன்னு மட்டும் ஞாபகப்படுத்த கூடாதுங்கிறாரு அவர். அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றுமே இல்லை, மிகப்பெரிய அளவுல. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு ஆட்சி நிச்சயமாக ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆட்சி மீண்டும் மே மாதத்தில பதவியேற்க போவது இந்தியா கூட்டணி தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மீண்டும் பதவிக்கு வரப்போவது பாஜக ஆட்சி அல்ல. இந்த 370 சாஸ்திரமெல்லாம் நடக்காது. இந்த தடவை என்னதான் இருந்தாலும் ஓட்டு பெட்டிக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணாதான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல பேருக்கு ஒப்புகை சீட்டு அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. நீங்க என்ன வந்தாலும் நடக்காது. ஏன்னா மக்களுக்குடைய கோபம் தெளிவா இருக்கும். மிகப்பெரிய அளவு ஜனநாயகத்துல தேர்தல் முறையில இருக்கிற மிகப்பெரிய லாபம் என்னன்னா கிளர்ச்சி. மற்ற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நேரா இன்னைக்கு சொன்னாங்க பிரெஞ்சு புரட்சின்னு. பிரெஞ்சு புரட்சி ஜெயில போய் உடைச்சான். அந்த மாதிரி எல்லாம் வன்முறை எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். முதல்ல ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்று சொன்னார். அத தந்தை பெரியார் இயக்கத்துக்காரங்க மாற்றி காட்டியிருக்கோம். எப்படி ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர், அதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஏழைகள். உதயப்பர் ஆகிவிட்டால் நீங்க வேகமா போய் பங்களாக்குள்ள நுழையணும், அல்ல அடிக்கணும், போகணும், வரணும். உதயப்பர் ஆகிவிட்டால்னா வன்முறை வேகமா. அவனுக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவான் பசிச்சவனுக்கு? ஆகவே என்ன ஆகும், பசிச்சுட்டே இருந்து அவன் பாட்டுக்கு பசியில உட்காந்துருக்கான். நீங்க அவன் முன்னால உட்காந்து குலோப்ஜாமுன் சாப்பிட்டோம், பிரியாணியை சாப்பிட்டோம், ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சாப்பிட்டா உட்காந்து படே படேன்னு உட்காந்துட்டு அவன் சும்மா இருப்பானா? கொஞ்ச நேரம் இருப்பான், 2வது இருப்பான், 3வது இருப்பான். அப்புறம் சாதாரணமா நாய் பூனையே அப்படி இல்லையே. பூனையை அடிச்சுக்கிட்டா கூட மேலே விழுத
ஆகவே அவனுக்கு கோபம் வரும். அப்ப கூட இந்த இயக்கத்துல தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த இயக்கம் இருக்கிறது. ஜனநாயகத்துடைய சிறப்பு என்னன்னா, ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராக வேண்டாம், அதுக்கு பதிலா ஓட்டப்பராகணும். அதுதான் ஓட்டப்பர்னா என்ன, ஓட்டு போடுற, அது மிக முக்கியம். நம்ம ஓட்டை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதைத்தான் சொல்றதுக்காக தான் இந்த இயக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. நிச்சயம் இங்க வருது. ஏன்னு கேட்டா, நீங்க பத்திரிகைக்காரன் நண்பர்கள்லாம் இங்க இருக்காங்க பூராமே. ஓ, வீரமணிக்கு அவரை சார்ந்திருக்கிற திராவிட கழகத்துக்கு அவங்க ஆதரிக்கிற கூட்டணி அது வெற்றி பெறணும்னு சொல்றாரு போல இருக்கு. ஆசை அல்ல நண்பர்களே. எதை பேசினாலும் தர்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, காரண காரியத்தோடு பகுத்தறிவாளர்களாக பேசக்கூடியவர்கள் நாங்கள். அந்த வகையில ஒன்றே ஒரு சொல்றேன், காஷ்மீர்ல தேர்தல் நடக்கல, இப்போ மறுபடியும் நடக்க போகுது. அங்க உங்களுக்கு எவ்வளவு ஆதரவு? வடகிழக்கு மாநிலத்துல, குறிப்பா மணிப்பூர் பக்கத்துல இதுவரையில கால் எடுத்து வைக்க தயாரா இல்ல. தேர்தல் நேரத்துக்கு அங்க போனார்னா என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு. ஆகவே கிழக்கே அந்த பக்கம் இல்ல. போன தேர்தலில் அங்க நீங்க ஜெயிச்சவங்கள விலைக்கு வாங்குறீங்க. அந்த பகுதி கிடையாது, இந்த முறை வாய்ப்பு கிடையாது. வடக்க கிழக்க குஜராத்ல டபுள் என்ஜின் ரிப்பேர்ல இருக்கு, அதுதான் மிக முக்கியம். டபுள் என்ஜின், இங்கெல்லாம் ஒரு இன்ஜின் இருக்கு பாருங்க, திராவிட என்ஜின். திமுகங்கிற என்ஜின் ஒரு இன்ஜின் இழுக்கிற இழுப்பு இருக்கு பாருங்க. அதுக்கு வேகத்துக்கு ஆள் இடக்க யாரும் ஈடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. மிக முக்கியமா அவ்வளவு பெரிய அளவுக்கு இன்றைய முதலமைச்சர் அவர்கள ஒரு இன்ஜின்ல வேக வேகமா போகுது. 2 இன்ஜின் 3 இன்ஜின், ஒரு இன்ஜின் இன்னொரு இன்ஜின் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இந்த டபுள் என்ஜின் கணக்கெல்லாம் இங்க நடக்காது, மிக முக்கியமா. ஆகவேதான் இந்த சூழ்நிலையில குஜராத் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க மகாராஷ்டிரா இந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணீங்க, ஜெயிச்சவனை உடைக்கிறது, கட்சியை உடைக்கிறது, மற்ற இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலையிலேயே அதே நேரத்துல எந்த கட்சி இருக்கோ அது கடைசி நேரத்துல தேர்தல் சின்னத்தை மாத்துறது அப்படின்னு சின்னத்தனமான முயற்சிகள். சின்னத்தனம் அதுதான் மிக முடியும். சின்னம் அது மிகப்பெரிய அளவிற்கு. அதை தாண்டின உடனே தென் மாநிலங்கள் மூச்சே விடக்கூடாது. இங்க என்ட்ரி நோ என்ட்ரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மிக முக்கியமா மிகப்பெரிய அளவுக்கு. இங்க அதனாலதான் என்ன பண்றாருன்னா, இங்க வந்து வர்றாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா 2 நாள்ல வர்றாரு. எத்தனாவது தடவை வர்றாரு? நல்லா வந்தவர் இப்பெல்லாம் முந்தினா அரை மணி நேரத்துல போறது இல்லை, 1 மணி நேரத்துல போறது இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக 2 நாள் 3 நாள் தியானத்திலிருந்து எல்லாத்துக்கும் இருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி. நீங்க 1 வாரம் இல்லை 10 நாள்ல இங்கேயே வந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு விடுதலை என்ன ஆகும். தமிழ்நாட்டுல, இந்தியாவில், கர்நாடகத்துல போய் மலர் மாதிரி அப்படியே கொட்டுவாங்க. உடனே வருவாரு, அந்த டிவியெல்லாம் எடுப்பாங்க. உடனே வெளியில அந்த ஓரத்துல இருக்க ஒரு படிக்கட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த பக்கமா பிடிச்சிக்குவாரு. பிடிச்சிக்கிட்ட உடனே மேல மேல கொட்டின உடனே, அது கொட்டினது பூ, அது கடையில காசு கொடுத்தா கிடைக்குது, அவ்வளவுதான். ஓட்டு நோ இல்ல, இதுதானே மிக முக்கியம். அதுதான் நடந்து. கர்நாடகத்துல அப்படியே கர்நாடகம் திரும்போன்னு சொன்ன இல்லையே. தெலுங்கானா என்னாச்சு? தெலுங்கானா இல்ல. ஏன்னு கேட்டா அங்க வாக்குறுதிகள் நடக்கல. பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து மிகப்பெரிய அளவுக்கு, தெலுங்கானாவுக்கு நான் கொடுப்போம் எல்லாம் கேட்டாங்க, இல்லையேன்னு அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவேதான் வாயால வடை சுட்டாரே தவிர உண்மையான வடையை கொடுக்கல, மிகப்பெரிய அளவிற்கு. இதுதான். எனவே தான் எந்த பக்கத்துக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா, இப்ப என்ன நம்ம நண்பர்களே கூட கொஞ்சம் பத்திரிகையாளர்களா நாம சொன்னோம் 2 நாளைக்கு இன்னைக்கு நண்பர்கள் சொன்னாங்க பாருங்க, உத்தரப்பிரதேசம் தான் 80 அதிகமான அளவுக்கு. அது உத்தரப்பிரதேசமும் பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார்னு ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு கடைசியில அவர் 5 வருஷத்துல 7 தடவை முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வித்தைகள் எல்லாமே வித்தை. மோடி வித்தைன்னா இதுதான் மிக முக்கியம். எல்லாம் வச்சுக்கா பாருங்க கீரிக்கும் பாம்புக்கு சண்டை போட நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த மூர் மார்க்கெட் பக்கத்துல இந்த பக்கம்லாம் வருவாங்க, சண்டை போட போகுதுன்னு எல்லாரும் கும்பல் சேருவாங்க. எப்போ போடுவாங்க? இதையும் வச்சுப்பாங்க, அதையும் வைப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு தேய்து இந்த லேகியம் உங்களுக்கு 206 வியாதிக்கும் எல்லாத்துக்கும் போதும். இதை வாங்கிட்டீங்கன்னா 200 ரூபா தான் அப்படின்பாரு. லேகியத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போதும் அப்படின்னாரு. சண்டை கடைசியா இருக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு சண்டை வராது, நாளைக்கு வரும்னு போயிடுவார். அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவு இந்த மாதிரியான முறைகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. மிக முக்கியமா வடக்கே கிடையாது, கிழக்கே கிடையாது, நடுவில் டெல்லி. அங்கேயும் போச்சே,
அதனால தானே டெல்லி முதலமைச்சருக்கு 7வது தடவை சம்பளம் நினைச்சு கைது பண்ணலாமா நாங்க நினைக்கிறாங்க. மிக முக்கியமா ஹரியானாவில் அங்க ஆட்சி கிடையாத, மற்ற கட்சி அதுல ஒட்டு போட்டது தானே பக முக்கியமாக. ஆகவே நீங்கள் இந்த பெரிய அளவுல வருது பாருங்க பிரச்சாரத்தை நம்பாதீங்க. மீண்டும் வர்றார், மீண்டும் மோடி, மீண்டும் மோடி இல்லையா, மீண்டும் மோடி வரமாட்டாருன்னு நாம் சொல்றோம். மீண்டும் வரமாட்டார். இப்ப மக்களுடைய கோபம், மக்களுடைய ஆத்திரம், அவர்களுடைய செயல். மோடிக்கு யார் எதிரி என்றால், பிரதமருக்கு யார் எதிரி என்றால் மக்கள் அல்ல, மக்கள். அதை விட தனிப்பட்ட நபர்ல தலைவர்களோ அவர்களோ கிடையாது. காரணம் உங்களுடைய நாக்கு உங்களை காட்டி கொடுத்திருக்கிறது, உங்களுடைய பொய் வாக்கு, அவ்வளவுதான். தவறான கருத்து. அந்த கருத்தை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்றவில்லை. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரும் எல்லா காலத்துக்கும் ஏமாற்ற முடியாது என்பது பொது உண்மை. ஆகவேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டாமா? சமூக நீதி வர வேண்டாமா? டாக்டர் ஆக வேண்டாமா? என்னையா 18 வயசான உடனே அவன் ஜாதி தொழிலை செய்யணும், செருப்பு தைக்கணும், சிறைக்கணும்னு சொன்னான். இங்கேயே இதே கூட்டம் போட்டு தானே கண்டிச்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையும் அந்த அவர்கள் பலியானாங்களே. இன்னைக்கு அப்படி இல்லையே. ஆகவே தான் நண்பர்களே, இந்த நாட்டில் கல்வி, அறிவு, மருத்துவத்துறை எடுத்து எல்லா துறையிலும் தமிழ்நாடு வழிகாட்டுகிறது. எல்லா துறையிலும் தமிழ்நாடுடைய ஆட்சி இன்றைக்கு ஒப்பற்ற ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா கேட்குறாங்க, அவர் வர்றாரா, இவர் வந்தாரா, அவர் வெளியே வந்துட்டாரான்னா, யார் வெளியே அருமையா சொல்றாங்க. நம்முடைய கூட்டணி தோழர்கள் இருக்காங்களே, என்னன்னா வடநாட்டு கூட்டணிகள்ல கட்சி மாறுறதுக்கும் இங்க மாற முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அங்க பதவி கூட்டணி, இங்கே கொள்கை கூட்டணி. அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி. இது 2 சீட்டுக்காக 4 சீட்டுக்காகனா 2 சீட்டு வரலன்னு போயிடுவாங்க. மற்ற ஊர்ல எல்லாம் என்ன மிகப்பெரிய இந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எடுத்து பாருங்க, எல்லாம் கொள்கை ரீதியா இருக்கும். அதே நேரத்துல மற்ற கூட்டணி, இவர் அங்க போறாரு, அவர் இங்க வர்றாரு, இவர் எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டா, என்னையா நீங்க எந்த கூட்டணிக்கு போறீங்கன்னா ஏலம் போடுறேன்றார். அவ்வளவுதான். எங்களுக்கு யார் அதிகம் கொடுப்பாங்களோ அப்படின்னு. அது எப்படியோ இருக்கட்டும், அதை பற்றி கூட நம்ம கவலைப்படலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 40க்கு 40 உறுதி என்பது எவ்வளவு முக்கியமோ அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய பெரிய அளவுக்கு. ஆனா அது முக்கியம் அல்ல. உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ், அதே போல காங்கிரஸ், இது 2 பேரும் சேர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, சேர்ந்தாச்சு. அதே போல டெல்லியில ஆம் ஆத்மி, காங்கிரஸ் 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இல்ல, பஞ்சாப்ல அதே மாதிரி, மற்ற இடங்கள்ல, எல்லா இடங்கள்லயும். ஆகவேதான் ஜெயிக்க போவது யார் என்றால் இந்தியா கூட்டணி தான். மீண்டும் ஆட்சி மோடி ஆட்சி கிடையாது. ஏதாவது அற்புதங்கள் நடக்கணும், பெட்டிக்குள்ள போய் ஏதாவது அற்புதம் நடந்தாதான் உடைய தவிர. ஆனால் மக்கள் அதற்கு பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். இந்த முறை அதுவும் மக்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி என்பதை எடுத்து சொல்லி இவ்வளவு அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து திராவிட கழக இளைஞர்களை பாராட்டுகிறோம். தென் சென்னை மாவட்ட கழக தோழர்கள், வட சென்னை மாவட்ட இயக்க தோழர்கள், தலைவர்கள் அற்புதமாக செய்து ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை உள்பட, ஊடகத்துறையில் நண்பர்கள் உள்பட அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் நம்முடைய ஆட்சிதான், மீண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். ஒன்று ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் ஒரே தேர்தல்ங்கிறாரு பாருங்க. அதனுடைய அடிப்படை என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதுதான் கடைசி தேர்தல், ஒரே தேர்தல், இதுக்கு மேல தேர்தல்ங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவதற்காகத்தான் அடையாளம். அதை நன்றாக நினைவு வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் தெருமுழக்கமாக செய்யுங்கள். எங்களுடைய தெருமுழக்கம், இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற தெருமுழக்கம் இந்தியாவின் பெருமுழக்கம். வெற்றி என்பதுதான் பெருமுழக்கம், வெற்றிதான் பெருமுழக்கம். மீண்டும் புதிய ஆட்சி, மீண்டும் சரியான ஜனநாயக காப்பு ஆட்சி, மீண்டும் சமூக நீதி காப்பு ஆட்சி வரப்போகிறது. அதற்கு ஆயத்தமாகுங்கள். வீடுகளிலே கதவு தட்டி சொல்லுங்கள், நமக்காக அல்ல, உங்கள் பேரப்பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக என்று தாய்மார்களுக்கு சொல்லுங்கள், பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள், கல்வியாளர்களுக்கு சொல்லுங்கள். ஏமாறாதீர்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் ஏமாற்றுவார்கள், நீங்கள் ஏமாறாதீர்கள் என்பதை எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.